ஒரு நாட்டை ஒரு ராஜா அரசாண்டுட்டு இருந்தாரு. அவருக்கு வயசானனாலையும் அவருக்கு வாரிசு இல்லைங்கிறதுனாலையும் அந்த நாட்டுல உள்ள ஒரு நேர்மையான குழந்தைய தனக்கு அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு இளவரசரா ஆக்கணுங்கிறத முடிவு செஞ்சாரு. தன்னுடைய ராஜ்யத்துல நேர்மையான குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜா எல்லா குழந்தைங்களையும் வர வச்சு அவங்க கையில ஒரு விதைய கொடுத்தாரு. இந்த விதைய யார் அழகா வளர்த்து செடியாக்கி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ராஜ்யத்தை நான் கொடுக்க போறேன்னு அறிவிச்சாரு. ஜாக்குங்கிற ஒரு பையனும் அந்த போட்டியில கலந்திருந்தான். ஆனா ஜாக்கோட விதை வளரவே இல்ல. ராஜா சொன்ன நேரமும் முடிஞ்சது. ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய செடிகளை காட்ட சொன்னாரு. எல்லா குழந்தைங்களும் தான் அழகா வளர்த்து வச்சிருந்த செடியை காமிச்சாங்க. ராஜா வரிசையா எல்லா செடிகளையும் பார்வையிட்டுட்டு ஜாக்கோட தொட்டிக்கிட்ட வந்தாரு. ஜாக்கை பார்த்துட்டு ஜாக் தான் இனிமே அரசர் அப்படின்னு அறிவிச்சாரு. மக்கள் எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. ஜாக்கை ஏன் அரசராக்குறாங்க, அவன் தொட்டில எதுவுமே வளரலையே அப்படின்னு கேட்டாங்க. ராஜா அதுக்கு, நான் கொடுத்தது எல்லாமே ஆவியில வேக வச்ச விதைகள், அது எப்பவுமே வளராது. எல்லா குழந்தைங்களும் செடியை காட்டணுங்கிறதுக்காக வேற ஏதோ விதையை போட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஜாக் அப்படி இல்லாம உண்மையா செடி வளரலங்கிறத அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்கான். ஜாக்கை பாராட்டி அவனுடைய நேர்மையின் காரணமா அவன் தான் இனிமே அரசருங்கிறத அறிவிச்சாரு.